என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் கூட நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர நல்நாள் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாளிலேயும் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திரம், நம்முடைய தேசத்தினுடைய சுகம், நம்முடைய தேசத்தினுடைய செழிப்பு, செல்வாக்கு, வளம், அதன் குடிகள் எல்லாம் மேன்மையாய் வாழ்வதற்கு, பாதுகாவலாய் வாழ்வதற்கு, நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தருடைய துணையோடு கூட பாதுகாவலோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவராகிய தேவன் தேசத்தினிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்கின்ற 2 வசனங்களை சங்கீதம் 117 2 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ஜாதிகளே அப்படின்னா நேஷன்ஸ், எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜாதிகளே என்று தேவன் முழு உலகத்தை அட்ரஸ் பண்றார். எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். சர்வ வல்லவர், தேசங்களை உருவாக்கினவர், துதிக்கு பாத்திரர். எந்த மனுஷனானாலும், எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த கோத்திரம், எந்த குலமானாலும் அவர்கள் சுகமாய் வளமாய் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது சிருஷ்டி தன்னை சிருஷ்டித்தவரை துதிக்க வேண்டும். இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். காரணம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு தேசம் பாதுகாப்பு காவலோடு சுகத்தோடு வாழ வேண்டும், செல்வாக்கோடு வாழ வேண்டும். ஏனால் அந்த ஜனம் கர்த்தரை தெய்வம் என்று முதலாவது உணர்ந்து அறிய வேண்டும். உணர்ந்து அறிவது மட்டுமல்ல, அவருக்கு முன்பதாக அடிபணிந்து
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமே, என் தேசம் நலமாய் வாழ வேண்டும், அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் என்று கிறிஸ்தவ ஊழியர்களும் விசுவாசிகளும் தேசத்தின் குடிகளும் தேசத்திற்காக ஜெபிக்கிறது. அது அவசியம்தான். ஆனால் ஜெபத்திற்கு முன்பதாக நம்மை வாழ வைக்கிறவரை துதிக்கணும். எல்லோரும் துதிக்கும் பொழுது, எல்லோரும் அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது சாலமோன் ராஜா இதை செய்வார். சமாதான பலியாக ஏறக்குறைய 20,000 ஏறு மாடுகளும் 1,20,000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலி செலுத்துவார். துதி பலிகளை தேவனுக்கு செலுத்தும் போது அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் கடந்து வந்து, சாலமோன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சாலமோனுடைய ஆட்சியிலே ஒரே ஒரு யுத்தம் கூட இல்லாதபடிக்கு தேசம் சமாதானத்தோடு இருந்தது. எல்லோருக்கும் சொந்த வீடுகளும் சொந்த பிரியமானே கிணற்றும் எல்லோருக்கும் சொந்தமான திராட்சை தோட்டங்களும் நிலங்களும் இருந்ததாம் சாலமோனுடைய ஆளுகையில. அப்படி நாம் தெய்வத்தை துதிக்கும் பொழுது, தேசம் அவரை துதிக்கும் பொழுது தேசம் வளமாய் வாழும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஜனங்கள் கர்த்தரை மறந்து ஒரு பழக்கமாகிய குடி பழக்கத்திற்கு அடிமையாகி கர்த்தரை மறந்தார்கள். அதனால் தேசத்தின் மேல் கொடிய பஞ்சம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனங்களை கூட்டுங்க, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து உபவாசித்து அழுது ஜெபிக்கட்டும். துதிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசித்து. ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் ஆகாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருவேன் சொன்னார். அந்த தேவன் நம்முடைய தேசம் அவ்வப்பொழுது இயற்கையின் சீற்றங்களால் அழிகிற ஜனங்கள், பஞ்சத்தால் அழிகிற ஜனங்கள், பிரியமல்ல விபத்து, ஆபத்து, சூனியம், செய்வினை, மந்திரவாதம், அரசியல் சூழ்ச்சிகளிலே வறுமையில சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே இவைகளை மாற்றுகிறதற்கு தேசத்தின் குடிகளும் ஊழியக்காரர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய உடலை ஒடுக்கி தேசங்களுக்காக முதலாவது துதிக்கிறதும் பிறகு உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஜனங்கள் உபவாசிக்க தீர்மானித்தார்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியை உடனே அனுப்புகிறார். அனுப்பி சொல்வார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார், நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பிரியமல்ல வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களுடைய நன்மையை நான் உங்களுக்கு திரும்பவும் தருவேன். என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நானே கர்த்தர் என்று அறிந்து என்னை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று திரும்பவும் சொல்வார். நான் பிரியமல்ல அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் என்பதை என் ஜனங்கள் அறிவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன கர்த்தர், காலங்கள் மாறினாலும் பிரியமல்ல மனிதர்கள் மாறினாலும் ஒரு நாளும் மாறாதவர், வசனம் மாறாதது. இந்த வசனத்தின்படி கர்த்தரை துதிக்கிறதும் அவரை நோக்கி ஜெபிக்கிறதும் அவருக்கு முன்பதாக சிரம் தாழ்த்தி பணிந்து குனிந்து ஒரு மனிதன் அவரை தேவன் என்று அடையாளம் கண்டு ஆராதிக்கும் பொழுது அந்த தேசத்திற்கு கர்த்தர் பாதுகாவலை கொடுத்து, அந்த தேசத்திற்கு தேவன் செழிப்பை கொடுத்து, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கெல்லாம் தேவ பக்தியை கொடுத்து, இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், இந்த சமுதாயத்தில் பிரியமல்ல வளர்ந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணையாயிருந்து பிள்ளைகள் பாவத்தினால் நாசமடையாதபடிக்கு, போதை வஸ்துகளுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு, தவறான பாவ பழக்கங்களை விழுந்து போகாதபடிக்கு உபவாசித்து ஜெபிப்போமேயானால் தேசத்தின் குடிகள் நலமாய் வாழ்வார்கள். அடுத்து கர்த்தருடைய வழிகளை நம்முடைய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு நாம் போதிப்போமேயானால் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு எந்த பலனையும் மனுஷரிடத்தில் எதிர்பார்க்காமல்
ஒவ்வொருவரையும் சத்தியத்தின்படி நிலை நாட்டுகிறதற்காக பிரயாசப்பட்டு இரவும் பகலும் பிரியமல்ல கர்த்தருடைய சத்தியத்தை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு அவர்களை நிலை நிறுத்துகிற சத்தியத்தை நிலை நிறுத்தும்படியாய் இந்த சுதந்திர நல்நாளை கொண்டாடுகிற இந்நாளிலே ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளும் என் தேசத்தின் தலைவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிப்பேன். என் சொந்த இடத்துல இருக்கிற கவுன்சிலர்கள், வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு எம்எல்ஏ, எம்பி, என்னுடைய மாநிலத்தினுடைய பிரியமல்ல சிஎம், முதன் மந்திரி முதற்கொண்டு என் தேசத்தை ஆளுகை செய்கிற ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் தேசத்துல பிரியமல்ல தேசத்தை நடத்துகிற சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சாதாரண சிவில் கோர்ட் வரைக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிப்பேன். பிரியமல்ல நீதியை நடப்பிக்க நான் ஜெபிப்பேன். ஒவ்வொரு போலீஸ் துறைகளுக்காக நான் ஜெபிப்பேன். பிரியமல்ல ஒவ்வொரு விவசாயிகளுக்காக நான் ஜெபிப்பேன். பிரியமல்ல ஒவ்வொரு கல்லூரிகளுக்காக, ஒவ்வொரு அரசாங்க துறைகளுக்காக, நான் ஒவ்வொரு ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி சாலமோன் எப்படி பலி செலுத்தும் பொழுது, ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபித்த பொழுது அவர் தெய்வத்திற்கு முன்பதாக வந்து ஜெபித்தார். ஆண்டவரே, உமது ஜனங்கள் பாவம் செய்கிறது நிமித்தம் நீர் வானத்தை அடைத்து மழை பெய்யாதபடிக்கு மூடி போடும்பொழுது உமது நாமம் விளங்குற இந்த இடத்திற்கு நேராக வந்து அவர்கள் உமது கையை உயர்த்தி ஜெபிப்பார்களே, ஆனால் உமக்கு நேராக வந்து தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற அந்த வேளையிலே நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டு வானத்தை திறந்து அவர்களுக்கு மழையை கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். உன் ஜனங்களை எப்பெல்லாம் கொள்ளை நோய்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது உன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த ஆலயத்துக்கு நேராய் கடந்து வந்து தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வியாதியை குணமாக்குவீராக. எப்பொழுதெல்லாம் பட்டயம் ஜனங்களை சூழும் பொழுது உன் நாமம் விளங்குற இந்த இடத்துக்கு நேராக வந்து ஜனங்கள் கடந்து வந்து அவருடைய கைகளை உயர்த்தி அவர்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் பட்டயம் உலாவத படிக்க அவருடைய ஜெபத்தை கேட்டார்களும். உம்முடைய ஜனங்கள் சத்துருக்களால் சூழப்படுகிறதை கண்டு உமது நாமம் விளங்குற இந்த இடத்துக்கு நேராக கடந்து வந்து அவர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அவருடைய சத்துருவின் கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். அது மட்டுமல்ல, உமது ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாய் நீர் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அந்நிய தேசத்திற்கு கடந்து போய் அந்த தேசத்தில் இருந்தும் எருசலேமுக்கு நேராக தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிப்பார்களே, ஆனால் நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை தங்கள் தேசத்துக்கு கொண்டு வர இதன்படி தான் தானியேலும் ஜெபித்தார். அது மட்டுமல்ல, புறஜாதியானவன் யாராய் இருந்தாலும் உமது நாமம் அறியாத மனுஷனும் கூட உங்க நாமத்தை அவர்கள் அறிந்து இந்த ஆலயத்துக்கு நேராக, உங்க நாமம் விளங்குற இந்த ஆலயத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களையும் ஏற்றுக்கொள்வீராக என்று சாலமோன் ஜெபித்தார். தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த பொழுது இப்படி சொன்னார், சாலமோன், என்னுடைய கண்கள் உன்னுடைய ஜெபத்தை, உங்களுடைய ஜெபத்தை காண்கிறவைகளாகும். என்னுடைய செவிகள் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவைகளாகும். என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் இந்த இடத்துல என்றென்றைக்கும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்தை அறிந்த ஜனங்கள், நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கான உப்பு, நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கான ஒளி, நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கு ஜெபிக்க வேண்டிய திறப்பில் நிற்க வேண்டிய சாமக்காரர்கள். ஆகையால் ஒரு தீர்மானத்தை, என் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் உண்மையுள்ளவளாய் ஜெபிப்பேன். என் ஜெபம் என் தேசத்தை மாற்றும், என் துதி என் தேசத்திற்கு வளத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் கூட சாலமோன் ராஜா ஜெபித்தது போல, என புதிய ஏற்பாட்டின்படி ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே. ஆகையால் உங்களுடைய பிரியமல அறையிலே உங்களுடைய கச்சையை கட்டினவர்களாய், ஜெபத்தின் கச்சையை கட்டினவர்களாக, wrap the belt of prayer, put on the helmet of salvation and pray before the living God. Pour your hearts before Him. God will hear our prayers.
ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இந்திய தேசத்தில் நம்முடைய ஜெபங்கள் தூபமாய் நறுமணமாய் செல்லட்டும். வருகிற அழிவுகளில் இருந்து காப்பாற்றுவதற்கு தேசத்தை காக்கிற ஜாமக்காரர்களாய் ஜெபிப்போம். அன்பு விசுவாச உள்ளங்களே, குழந்தைகளே, வாலிபர்களே, நடுத்தர வயதுள்ளவர்களே, முதியோரே, தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எரேமியாவிலே சொல்வார், நீங்கள் குடிக்கொள்ளுகிற அந்த தேசத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது, அதன் சமாதானத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் தேசத்தின் சமாதானத்தில் தான் உங்கள் சமாதானம் இருக்கிறது என்று சொல்வார். பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் எருசலேமுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் தான் பாபிலோனின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, ஏதோ எருசலேமின் சமாதானத்திற்காய் ஜெபிக்கிறவர்களே, இந்திய தேசத்தின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களா இந்த நாளிலே ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நம்முடைய நாம மகிமை அடையட்டும். என் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய், தேசத்திற்கான ஆலோசனை கொடுக்கும்படியாய் இந்த வேளையிலே கர்த்தர் கிருபை செய்தீர். என் தேசம், தேசத்தின் குடிகள் இதுவரைக்கும் இல்லாத வண்ணமான சுகம் வாழ்வை வாழ, என் தேசம் ரட்சிக்கப்பட, கர்த்தரை அறிகிற அறிவினாலே அவர்கள் நிரப்படுகிறதற்கு அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளி, என் தேசத்தை ஆளுகை செய்கிற அந்தகாரங்கள், இருளின் வல்லமைகள், Father God, I pray for my nation, my India, our India. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் தேசத்தை பாதுகாத்தருளும், என் தேசத்தை ரட்சியும், என் தேசத்திற்கு க்ஷேமத்தையும் செழிப்பையும் செல்வாக்கையும் கர்த்தர் கட்டளிடும். ஜனங்களை பேரழிவன் என்று காப்பாற்றும். கர்த்தரே தேவன் என்று இந்திய தேசத்தின் குடிகள் அறியும்படியாய் கர்த்தருடைய மனக்கண்களை திறந்தருளும். என் தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். என் தேசத்தையும் அதன் குடிகளையும் வாழவையும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். God bless you, church. Have a blessed day. One more time, a happy Independence Day. Jai Hind.